நமஸ்காரம். நமஸ்காரம் வடிவேல். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் வடிவேல். சொல்லுங்கள். சரி, நானும் இந்த வெளிநாட்டு வரைக்கும் உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னா? ஆமாம், அன்னைக்கு ஒரு நாள் கேட்டியே என்கிட்ட, வெளிநாட்டுக்கு வரதுக்கு உங்களுக்கு எப்படி உங்கள் மைண்டில் தோணுச்சு? அதாவது வடிவேல் சுருக்கமாக ஒரு கதையாட்டே சொல்லி, அது ஒரு பெரிய கதை வடிவேல். அதாவது வெளிநாட்டு மோகம்னு சொல்லலாம். நான் 1980 +1 +2 படிக்க எங்கள் ஏவிடி ஹையர் செகண்டரி ஸ்கூல் கணவதி வரும், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். அப்போ எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஃப்ரெண்டு வந்து பெருவிளையில் உள்ள சந்திரேசன். எங்கள் கூடலாம் படிச்சுட்டு கூடியது இன்னொரு டேவிட்ன்ட்டு ஒரு பையன், இப்போ எங்கள் ஆலங்கோட்டையிலேருந்து. அந்த பையன் எப்போவுமே கையில் ஃபாரின் கடிகாரம், ஃபாரின் இது பென்னு, ஃபாரின் ஷர்ட்டு, ஃபாரின் பேண்ட், அந்த மாதிரி துணி. அந்த நேரத்தில் வந்து வெளிநாட்டு பொருட்கள் ரொம்ப வந்து அபூர்வம் பார்த்துருங்க. அப்போ அதை பார்த்து எங்களுக்கு மைண்டில் நமக்கும் இந்த மாதிரிலாம் வெளிநாட்டு பொருட்களை அனுபவிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை வந்தது. அதன் காரணமாட்டு +2 முடித்து வெளியே வந்துக்கிட்டு அதுக்குள்ளே சில முயற்சிகளில் இருந்தோம். வேறு சில கோர்ஸுகளும் படித்து நாட்கள் கொஞ்சம் கடந்து போச்சு. கரெக்டாக அப்புறம் 1988 அந்த வாய்ப்பு வந்தது. சரியாக வெளிநாட்டுக்கு வரக்குள்ள வாய்ப்பு கிடச்சி 88 ஜனவரியில் வெளிநாட்டுக்கு வந்துட்டேன். சவுதி அரேபியா வந்துட்டேன். 88 ஜனவரியில் வந்துட்டேன். வந்து இது வரைக்கும் அந்த வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே ஓடிட்டு. ஆமாம், எல்லா வெளிநாட்டு அந்த பொருட்கள் காரியங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப சாதாரணமாக எல்லாம் வந்து கையில் வந்து எல்லாமே அனுபவிச்சாச்சு. இன்னும் வெளிநாட்டு வாழ்க்கை முடியலை. வெளிநாட்டுக்கு டாட்டா சொல்லலாம். ஆமா, வெளிநாட்டுக்கு டாட்டா சொல்லலாம். இதான் நம்ம வெளிநாட்டு இது வரக்கூடிய ரீசன் இதுதான். ஆனா அதுக்குள்ள விதியம் வரணும், அதுக்குள்ள டைமும் வரட்டும், பாப்போம், வரட்டும், நல்லதா வரட்டும்.